வணக்கம். நீங்கள் ஒரு முக்கியமான தொல்பொருள் ஆராய்ச்சியாளராகவோ கல்வெட்டு ஆராய்ச்சியாளராகவோ மட்டுமல்லாமல் அதை சமுதாய யதார்த்தத்துடனும் வரலாற்று யதார்த்தத்துடனும் இணைத்து ஒரு கல்வெட்டை காணக்கூடிய ஒரு பார்வையை நீங்கள் தமிழ்நாட்டில் முன்வைத்திருக்கிறீர்கள். இதற்கு உங்களுக்கு உதவிய முக்கியமான தத்துவ பின்னணி என்ன? அதாவது சில கேள்விகளுக்கு சுருக்கமாக பதில் சொல்ல முடியாது. ஆனால் என்னுடைய ஒரு தனித்தன்மை என்று சொல்லலாமா என்று தெரியவில்லை. ஆனால் இப்போதைக்கு அந்த சொற்பிரயோகத்தை நான் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கிறேன். என்னுடைய தனித்தன்மை என்று நான் எதை நினைக்கிறேன் என்றால், இப்போ மார்க்சிஸ்ட் டயலெக்டிக்ஸ் அந்த இயக்கவியல், மார்க்சிய இயக்கவியலில் சில அடிப்படை சாராம்சமான சில உண்மைகள் இருப்பதாக நான் கருதுகிறேன். அதை தமிழ் சமூக வரலாற்றுக்கு பயன்படுத்தும் பொழுது சரியான முடிவுக்கு வர முடிகிறது. உதாரணமாக, சூது என்ற அதிகாரம் பொருட்பாலில் திருக்குறளில் பயன்படுத்தப்படுகிறது. அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், பொருட்பால் என்பது அரசியல் பற்றி சொல்லக்கூடியது. ஒரு அரசு, ஒரு ஸ்டேட் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நிர்வகிக்கப்பட வேண்டும். சூது என்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி பொருள் ஈட்டக்கூடிய அரசாக இருக்கக்கூடாது என்று சொல்கிறார் திருவள்ளுவர். அதாவது இன்னைக்கு அரசாங்கம் லாட்டரி சீட் நடத்தக்கூடாது, சூதாட்ட விடுதிகள் நடத்தி அதன் மூலம் அதற்கு ஒரு கலால் வரியோ வரி விதித்து அதன் மூலம் பொருள் ஈட்டக்கூடாது என்பது போல அவர் சொல்ல வருகிறார். ஆனால் சங்க இலக்கியத்தில் பார்த்தீர்கள் என்றால், சூது என்பது ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு இயல்பான ஒரு அம்சமாக சில பாடல்களிலே வருகின்றது. அது எப்படி? இதற்கு என்ன விளக்கம்? அப்ப சங்ககால சமூகம் என்பது ஒரு நீதியோடு தொடர்பில்லாத ஒரு சமூகமா? திருக்குறள் தான் முதலில் சங்க தமிழர்களிடையே சூதாட்டம் என்பது ஒரு அறம் அல்ல, அறம் சார்ந்த ஒரு நடவடிக்கை அல்ல என்று சொல்ல வருகிறதா? சங்ககால அரசுகள் எல்லாம் சூதின் மூலம் ஈட்டக்கூடிய பொருள் வருவாயை நம்பித்தான் இருந்தனவா? இந்த கேள்விக்கு R.S. சர்மாவுடைய இந்தியன் ஃபியூடலிசம் என்ற நூலிலும் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட் இன் இந்தியன் ஹிஸ்டரி என்ற நூலிலும் ஒரு விடை இருக்கிறது. மகாபாரதத்திலே நடக்கக்கூடிய அந்த சூதாட்டம் என்பது நாம் நினைப்பது போல அது ஒரு சூது அல்ல, அதாவது ஒரு கேம்பிளிங் என்று சொல்லக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு அல்ல. அடிப்படையான ஒரு போட்டி. போட்டியின் மூலம் அரச பதவியை எய்துவது என்பதோ, போட்டியின் மூலம் ஒரு அரசாங்கத்தையே உருவாக்குவது என்பதோ அந்த கால சமூகத்தில் ஒரு இயல்பான ஒன்று. உதாரணமாக, சுயம்பரம் என்பதே ஒரு போட்டி தான். இந்த வில்லை வளைக்கின்ற தோல் வலிமையுடையவன் எவனோ அவனுக்கு என் பெண்ணை கொடுக்கிறேன் என்று சொல்வதுதான் சுயம்பரம். அதைத்தான் ராமாயணத்தில் பார்க்கிறோம். திரௌபதி சுயம்பரமும் அப்படிப்பட்டதுதான். கண்ணன் நப்பினையை மணந்ததும் அப்படிப்பட்ட ஒரு சுயம்பரம் தான். 7 காளைகளை அடக்கி கண்ணன் நப்பினையை மணந்தான் என்று தீபபிரபந்தத்தில் பாடல்கள், பாசுரங்கள் கூறுகின்றன. எனவே இப்படிப்பட்ட ஒரு போட்டி, அந்த போட்டியின் மூலம் குடி தலைமை பதவியை எய்துவது என்பது ஒரு அடிப்படையான ஒரு வரலாற்றின் ஒரு அடிப்படையான இயக்கப்போக்கு. இத்தகைய இயக்கப்போக்கில் சூது எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், செஸ் என்பது ஒரு பொலிட்டிக்கல் கேம் என்று சொல்வார்கள். செஸ் இஸ் அ பொலிட்டிக்கல் கேம். வியூகம் வகுப்பது. இந்த தமிழில் எடுத்துக்கொண்டால் சதுரங்கம் என்ற சொல்லே கூட 4 வகை சேனைகளுடைய பிரிவைத்தான் குறிப்பிடுகிறது. சதுரங்க சேனை, ரத கஜ துரக பதாதி. எனவே இந்த சூதாட்டம் என்பது ஒரு முதன்மையான ஒரு மைண்ட் கேம், ஒரு போட்டி. அதில் ஒருவன் வெற்றி பெறுபவன் நன்றாக நிர்வாகம் செய்வான் என்ற ஒரு அடிப்படையில் தான் சூதாட்டம் என்பது ஒரு போட்டியாகவே இருந்திருக்கிறது. அதனுடைய எச்சம் தான் நாம் மகாபாரதத்தில் காணக்கூடிய சூதாட்ட போட்டியே தவிர, அது அறம் சார்ந்த இன்றைய பிற்காலத்து, அதாவது திருக்குறளின் கண்ணோட்டத்தில் பார்க்க போனால் அது நிச்சயமாக தவறானது. ஆனால் வரலாற்று இயக்கவியல் கண்ணோட்டத்தில் பார்க்க போனால் அது இயல்பான ஒன்றுதான். தேர் போட்டிகளில் கலந்து கொண்டு 4 குதிரைகள் பூட்டிய தேரை, சேரட்டை ஓட்டுகின்றவன் தான் மிகச்சிறந்த வீரனாக இருப்பான். அவனுக்கு மகாரதி என்ற பட்டம் கொடுக்கப்படும். ரோமானிய நாகரிகத்திலும் அதுதான். அவனுக்கு நைட் என்ற பட்டம் கொடுக்கப்படும், தேர் கொடுக்கப்படும். அவன் உயர்வக வீரனாக அங்கீகரிக்கப்படுவான், பிரபுக்கள் வர்க்கத்தவனாக அங்கீகரிக்கப்படுவான். இது வீர யுகத்தினுடைய ஒரு தன்மை. இப்படிப்பட்ட வரலாற்று கண்ணோட்டத்தை மார்க்சிஸ்ட் டயலெக்டிக்ஸ் கற்பிப்பதாக நான் நினைக்கின்றேன். அதனால் அதை நாம் மார்க்சிசம் என்ற ஒரே ஒரு கண்ணோட்டத்தில், அதுவும் இந்தியன் மார்க்சிஸ்டினுடைய ஒரு நடவடிக்கைகளை வைத்து அதை பார்க்காமல், மார்க்சிஸ்ட் டயலெக்டிக்ஸ் அந்த இயக்கவியலில் சொல்லப்படக்கூடிய நல்ல அம்சங்களை எடுத்துக்கொண்டு இந்திய வரலாற்றுக்கு பொருத்தி பார்ப்பதில் தவறில்லை என்று நான் நினைக்கின்றேன். இதைத்தான் நான் என்னுடைய ஒரு தனித்தன்மையாக கருதுகின்றேன். இப்பொழுது இந்த நூலில்
நீங்கள் இதே மார்க்சிய கண்ணோட்டத்துடன் பார்க்கும்போது இந்த நூலை நீங்கள் எந்த புள்ளியில் வைத்து விமர்சிப்பீர்கள்? இதில் ஒரு முக்கியமான ஒரு அம்சம், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மார்க்சிசம் அல்லது மார்க்சிய கண்ணோட்டம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள், ஆய்வு கண்ணோட்டம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு ஒரு ஜேர்னலிஸ்ட், அதாவது ஒரு பத்திரிகையாளனுடைய ஒரு பார்வையிலே ஒரு விஷயத்தை மார்க்சிய கண்ணோட்டத்தில் பார்த்து ஒரு விஷயத்தை எழுதுவது என்று எதை எடுத்துக்கொண்டாலும், ஒரு யதார்த்தமான ஒரு விஷயத்தை ஒரு மார்க்சிய கண்ணோட்டத்தில் விமர்சிப்பது என்று எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் பயன்படுத்துகின்ற சில டெர்மினாலஜி, அந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்பது எது என்று நிர்ணயித்தால் தான் எது ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நடவடிக்கை என்பதை நாம் நிர்ணயிக்க முடியும். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எடுத்துக்கொண்டால் இந்திய மார்க்சிஸ்டை பொறுத்த வரைக்கும் இந்துயிசம் என்பதுதான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், மனுஸ்மிருதி என்பதுதான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அதற்கு எதிரான நடவடிக்கை எல்லாமே புரட்சிகரமான நடவடிக்கைகள் தான். உதாரணமாக காஷ்மீரில் நடக்கக்கூடிய பல அநீதிகளையே ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்ற கண்ணோட்டத்தில் தான் இந்திய மார்க்சிஸ்ட் விமர்சிக்கிறார்கள், புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய அந்த மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை இதே பார்வையில் பார்ப்பதில்லை. எனவே அவர்களுக்கு ஒரு மஞ்சள் காமாலை கண்ணனுக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சள் என்பது போல ஒரு சாயல் படிந்து விட்டது. இந்த நூலை பொறுத்த வரைக்கும் அந்த சிக்கல் இல்லை. அதனால மார்க்சிஸ்ட் இந்த நூலை ஒத்துக்கொள்வார்கள் என்றால் இந்திய மார்க்சிஸ்ட் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். தெளிவாக அவர்கள் இது ப்ரோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட், மனுவாதி நூல் என்று தான் சொல்வார்கள். ஆனால் அவருடைய கண்ணோட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பார்வை இருக்கும் பொழுது அதை நாம் நிச்சயமாக இது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா தெரியவில்லை. இந்திய மண்ணின் மரபுகளோடு சேர்ந்த மார்க்சியர்கள் உருவாகி இருந்தால் இந்த என்றைக்கும் மாறி இருக்கும். பல ஆண்டுகளுக்கு முன்பு இதே தமிழகத்தில் ஜீவா என்று ஒருவர் இருந்தார். அவர் மார்க்சிஸ்ட் தான், நாத்திகர் தான், கடவுள் இல்லை என்றே பாட்டு எழுதியிருக்கிறார். ஆனால் கம்பனை ஆதரித்து தீ பரவட்டும் என்று கம்பராமாயணத்தை எரிக்க வேண்டும் என்று திராவிட இயக்கத்தவர்கள் ஊர்தோறும் அதை பிரச்சாரமாக வைத்த பொழுது மேடை போட்டு ஒவ்வொரு ஊர்தோறும் அதற்கு பதிலடியாக கம்பனை ஆதரித்து மேடைகளிலே முழங்கியவர் ஜீவா. இப்படிப்பட்ட மார்க்சியர்கள் உருவாகவில்லை. அது உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக தமிழ்நாட்டு மார்க்சிஸ்டுகளுடைய கண்ணோட்டத்தில் இந்த நூலை அவர்கள் நிச்சயமாக ப்ரோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் எடுத்துக்கொள்வார்கள். ஏன்னா அவர்களுக்கு தெளிவாக இந்துத்துவம் என்று சொன்னால், இந்து என்று சொன்னாலே மனுவாதி தான். அதனால அதை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கண்ணோட்டத்தில் நான் நிச்சயமாக இந்த புத்தகத்தினுடைய பல பாசிட்டிவான அம்சங்களை நான் தெளிவாக புரிந்து கொள்கிறேன். ஏனென்றால் தலித் என்று சொன்னால் அவர்கள் இந்துக்கள் அல்ல, திராவிடர் என்று சொன்னால் இந்துக்கள் அல்ல, இந்தியர்கள் அல்ல என்று சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெளிவாகவே இந்த நூலில் மறுத்து எப்படியெல்லாம் இதற்கு பின்னணியாக யார் இருக்கிறார்கள். சற்று முன்பு சொன்னது போல, ஜெயமோகனுடைய நண்பர் குறிப்பிட்டது போல, இந்தியர்களுக்கு தமிழர்களுக்கு சிந்திக்க கற்றுக் கொடுத்தவர் தாமஸ் தான், தமிழர்கள் திராவிடர்களுக்கு சிந்திக்க கற்றுக் கொடுத்தவர் கால்வெல் தான் என்பது போல ஒரு மாயை பொய்யைத்தான் தமிழ்நாட்டு மார்க்சியர்களும் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அத்தகைய மாயை எவ்வளவு தவறானது என்று ஒரு அடிப்படை புரிதல் உள்ள வரலாற்று ஆய்வாளர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். அத்தகைய ஒரு உணர்ந்து கொள்ளுக்கு தயாராக ஆயத்தமாக இருக்கின்ற வரலாற்று ஆய்வாளர்களுக்கு நிச்சயமாக இந்த நூலிலே பல ஆதாரங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எப்படி ஒரு அந்நியர்களுடைய கண்ணோட்டத்தில் தெளிவான ஒரு அஜெண்டாவுடன், ஒரு திட்டத்துடன் அவர்கள் இதற்கெல்லாம் தீனி போட்டு இத்தகைய இயக்கங்களை, சீர்குலைவு இயக்கங்களை அவர்கள் தத்துவ பின்னணி உள்ள இயக்கம் போல காட்டி, ஆப்ரோ தலித் மூவ்மெண்ட் என்பதையெல்லாம் எவ்வளவு தெளிவாக அடிப்படையில் பார்த்தால், ஆப்ரோ தலித் என்பது ஆப்பிரிக்கன் நெக்ராய்டு என்பதற்கும் இந்தியாவினுடைய தலித் என்பதற்கும் இன அடிப்படையில் எந்த ஒற்றுமையுமே இல்லை. அந்தமானில் உள்ள ஜரவா என்ற பழங்குடிகள் தான் நெக்ராய்டு பழங்குடிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவில் உள்ள தலித்துகளை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் தனி அடையாளம் என்பது கேள்விக்குறிதான். ஆனால் அவர்களுடைய ஒரு டாமினன்ட், ஒரு அதிகபட்சம் விழுக்காடு எந்த அடையாளம் இருக்கிறது என்று சொன்னால், இந்திய தமிழ்நாட்டு பழங்குடிகள், இருளர் போன்ற பழங்குடிகளுக்கு புரோட்டோ ஆஸ்ட்ரலாய்டு தான் இருக்கிறது. சில பழங்குடியில் மங்களாய்டு தன்மைகள் கலந்திருக்கின்றன. நெக்ராய்டு தன்மை, ஆப்பிரிக்கன் தன்மை என்பது ஜெனோம் ப்ராஜெக்டினுடைய ஒரு ஆராய்ச்சியின்படி பிரமலைக்கல்லர் என்ற எம்பிசி, மோஸ்ட் பேக்வர்டு கம்யூனிட்டி தான் இருக்கிறது. எனவே இத்தகைய ஒரு இதெல்லாம் முழுமையான மோசடி, இது ஒரு உள்நோக்கத்தோடு கூடிய ஒரு அடிப்படையான ஒரு மோசடி என்பதை இந்த புத்தகம் தெளிவாக நமக்கு ஒரு ஆதாரங்களுடன் மிக ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் இது வாதிக்கிறது. You know, this project started a very long time ago, but it wasn't in its current state. I was always interested in monitoring what people based in the US are doing in India. A little bit suspicious, but also appreciating some of them.
And over the years, I started gathering information by writing to various groups doing things in India, asking them, to send me more reports and more data. And they were so enthusiastic about sharing what they're doing. And then I started looking at behind the scenes what exactly goes on with that funding, and I found that sometimes what actually goes on is a little different than what they raise the money for. And I would talk to my white American friends, Christian friends, ask them, you're donating to these organizations, this is what goes on. And many of them would be in shock, in surprise. They would be quite upset that the funds were used for purposes other than what they thought is very good humanitarian work and nothing else. In fact, I realized that people I interact with on a scholarship basis who call themselves liberal Christians consider that this negative kind of demonic expansionism going on in some third world countries is very undesirable from their own idea of Christianity. And they in fact reject it. So some of the people who started supporting the idea of a book were actually American Christians who said that, we need to know more about what is the divisiveness being created, what is the hatred being created, what are some of the tensions being created as a result of all this money we think we are giving for harmony and for social justice. So that was one of the impetuses. Another one was this Afro-Dalit project I've talked about, where African Americans are encouraged to think of India as a white, black terminology, racism affecting people who are designated as Indian blacks in India, namely especially the Dalits and Dravidians, and a whole kind of racism being imposed on it, and this propaganda is now being taken to international forums to designate this as a form of racism in India. And I found how deeply it had become entrenched even in India among various people I would come and visit. So I wanted to understand from one end where the funding starts and where the sponsorship starts to the other end where on the ground there's an impact, in between who are the people and what is going on. And with an open mind, not sure that there is some cohesive thesis or theory or conspiracy. Maybe these are just random things, but I ought to at least find out. So this is what has been my calling. And I realized that based in the US, I have very good access to information about the American side. We have a Freedom of Information Act under which we can get some information, and we have. Also, some of these NGOs are required to disclose certain things about their activities, and we're able to pry more into that. And most of the information is very voluntary. People are giving this because they're very proud of what they're doing. So, and then I found that a large number of individuals and some NGO groups are kind of in the middle, not fully conscious of the effect overall of what they're doing. They haven't reflected enough, they don't have enough data. And as I get into these conversations, I would find that they're very interested in knowing more for their own conscience. They want to know how this is affecting the big picture, and they want to reassess their own role, quite honestly. Now that's when I decided that I need a India-based partner, especially Tamil Nadu, because much of the story is about South India and Tamil Nadu in particular, which is the epicenter of what's in this book. So Aravindan and I have known each other and worked together for over 3 years now, and this has become a very thriving collaboration and partnership. Aravindan is not only the translator of the book into Tamil, but also the person responsible for much of the gathering of information in South India and what is going on in the Indian context, and who are the Indian intermediaries and institutions. We had daily conversations, back and forth, much discussion going on, providing a global perspective from one side and a local Indian perspective from the other side, and working together. I think this is a very unusual partnership, a very important partnership. There have been similar attempts which are either entirely local view of the Tamil Nadu politics and what's going on, but without the international perspective, or there are people taking a very, very macro view of how the West is doing things in certain third world countries, but without being really connected with data and specific organizations in those countries. So we thought what would be an interesting book, a unique book, would be to put these together and let there be criticism of the book also. We in fact want there to be criticism of the book. We think we don't have all the answers. We are not perfect. This is not any kind of final thesis. It's a work in progress.
And we hope that others will debate and argue, refute us, and I'm happy to stand corrected. And we hope that this book will inspire many others to write more details about this kind of thing going on. And we hope people will argue that, some people will argue against us that, this business of sponsoring minorities against the nation is okay. I mean, I would like to argue back. Some people are going to say that, which I think they will. Or if some people are going to say that certain groups in the West that we have explained in a certain way are not really doing that, maybe, or maybe they're doing it unconsciously, that's fair enough, that may well be the case. So that's my side of the situation. So you want to give your background and your life interest in this topic and how we are here together? Definitely. Because first, how I came to know of a Dravidian Christian movement is existing in Tamil Nadu was through my wife. Like, she is a Christian. So when she was going to her office, one of her friends who knows about my religious background, she gave her a book telling that the whole Hinduism has come from Christianity, so why don't you ask your husband to get converted? So she gave me the book. It was an eye-opener because it showed that there is an entity getting fabricated which is called Dravidian Christianity, and a lot of Christians, innocent Christians, were buying this. They were under the impression that somehow they are again finding their roots without giving up their religion. So, using their sentiments, their patriotic sentiments, this Dravidian Christianity was getting fabricated with institutional support. My father is a Tamil professor, so I know from the beginning how this Dravidian Christianity was getting created. At that time, the entire Christian scholarship laughed at it. They told that we don't have anything to do with this crackpot theory, we are shunning that theory. But the very same students of my father are now encouraging that theory. So I was seeing this change. Unfortunately, I could not discuss this with a person who would listen. It was at that time I came to know of Sri Rajiv Malhotra, and he understood this problem, and he opened up another world, and I could see that there are puppets here and there are string pullers elsewhere. So I was getting the macro picture of the whole thing. Slowly he showed me how the West is institutionally controlling populations in India. And it was amazing to see how what we have been thinking that a discourse developed by our own people is actually a discourse that has been imposed on them by the Western people for their own ends. And our people are being co-opted into that without their knowledge. They are thinking that they are doing the right thing. And there are people who know very well what they are doing in India who are also being co-opted. Of course, we don't have any idea of who are the persons who are intentionally working with the West and who are the persons who are innocently getting sold out. And what we have done is, we have put together the facts here, nothing else. Mostly, the facts have been given here, the facts speak for themselves, and any reader who reads this should understand where he is in this grand geopolitical chess game. And I'm really thankful to Rajiv Malhotra for giving this opportunity, for showing me how the local fighters are having global connections, and how we are becoming puppets in the hands of somebody else. There is no more local. Everything is global. The boundaries are getting... Yeah. Yes. What is called local is a kind of is part of a global enterprise. So when Pizza Hut is selling some paneer pizza and all that, it's a local flavor, but it's owned by, it's franchised by, it's controlled by, governance by a global enterprise. So we have to see, in the globalization era, we have to see everything in a different context. And somebody who may look like a small minority may actually be a branch office of a global majority. And they of course will hire local looking people, local dress, local language and customs and symbols, because they want to look as local as possible. But who controls the string? Who are the controlling people on the trusts who fund it, who give the ideology, who appoint the management? Those are the things that we have to look. And if we applied the criteria for deciding who controls a corporate entity, like who controls a local McDonald's franchise, maybe even if a certain fast food franchise is 100% owned by some Indian guy,
But if there is a control over what will be sold, at what price it will be sold, what the brand name will be, how it will be governed, what will be the management, it is considered foreign enterprise operating here. So the same criteria if we apply to NGOs and religious organizations that are part of a global mechanism, people will have an eye open. And so we're not saying that we got a new theory and everybody who's involved in this is necessarily bad and there's a conspiracy, but we want to open eyes to a new discussion. So people can very boldly and confidently ask, okay, who's a minority that is autonomous? And who's a minority that is part of a global enterprise? And the two are minorities of different kinds. I think that has to become a discourse that we have to be able to open. And another one important thing that you have mentioned in the 6 provocations is about institution building. Now, the Indian tradition has had its own idea of institution building, but at one point of time it has become stagnant. Today we need to create institution building with the understanding, an intelligent understanding of all these things. Do you think our book is going to help? Yeah, well, you know, the book is also meant for people who have this very complacent idea, we are secure for 5,000 years, nothing can touch us and everything is cyclical, and I hear that all the time. And people don't realize that not everything is cyclical. I mean, for instance, the population is going on increasing in one direction, so that is just going to make matters worse for us at one time. Also, if you get co-opted and become a foreign colony, and in this today's global era, it's not going to easily become decolonized like once we could. And in any case, that decolonization took centuries, and we don't want to be slaves again for so long. So we may be at the crossroads of some very serious things that India could face, and the book is a way of just starting the conversation. But let me ask you that we've discussed there are 3 international nexuses, and we've covered one of them. So discuss the other 2 so that people don't think we're just picking on West and all that, but we really think that this is part of a trilogy. So what are the other 2 nexuses that we should be researching ideally? One is the Maoist nexus, and the another one is the Jihadi forces. Now, with regard to Jihadi forces, it is very important to understand that, and we have also mentioned it in the passing in the book, that India has its own indigenous tradition of Islam, which is actually can be a role model, which can actually be a role model for the entire Islamic community. Indian Islam has produced some of the best personalities in the world. You have Bismillah Khan, and a great music genius like Bismillah Khan. You have another one, rocket scientist like Dr. APJ Abdul Kalam, and they have roots in this soil, though they are very good Muslims. So such a flowering of Islamic genius in India is today being threatened by petrodollar induced Wahhabism, which is co-opting Indian people as cannon fodder for the Wahhabi movement. I think we should concentrate into this. And the human rights movement, which is sponsored by the West, which is elsewhere fighting against the Jihadi movement, is today coming and shaking hands with the Jihadi movement in India so that they can balkanize India. So this is the next important thing that we have to study. We have to see how the Indian Islam is being threatened by the imported versions of Islam, and how we can save those indigenous versions of Islam and create a model for the entire world to see that Muslims also can coexist peacefully with the fellow humans. What about China's threat in the Maoist incursion via Nepal? First, China may take over Nepal, and it may become a virtual colony. It's possible. And China may also take over not only the Arunachal Pradesh and Bhutan, but maybe some of the other northern belts. They're trying to. I think the Indian intelligence agencies are very suspicious that they're planting some personalities to help them infiltrate into the monasteries in the northern area, because they like to, and they're very long-term thinkers. They're not thinking 5 years; they're thinking very long-term. So, what do you think of that threat? I mean, when you look at all the 3 kinds of foreign nexuses operating in parallel and sometimes in unison, this becomes a pretty important point for people to understand. So what do you think of this as a security ramification? National security ramification. People look at it almost like we're thinking of religion and all, but we're not, we're thinking of national security. This is a very important issue, particularly because
after the ethnic problem that was created in Sri Lanka, the really one nation that got real advantage in Indian Ocean was China. It has got a strong foothold today in Sri Lanka. And Sri Lankan people, Sri Lankan Navy is killing Tamil Nadu fishermen, and it is also taking Tamil Nadu fishermen as hostage. And when the fishermen are beaten, when the Tamil Nadu fishermen are beaten in by the Sri Lankan Navy, they don't call them Tamil Nadu people. Interestingly, the Sri Lankan Navy abused Tamil Nadu fishermen as Indian bastards. They didn't tell Tamil Nadu bastards, Tamil bastards, they told Indian bastards. Now this is very interesting because we as a civilization, because the Tamil separatists in Tamil Nadu, they have always been telling that India is not taking care of the Tamil fishermen. But it is not the Tamil fishermen that the Sri Lankan army is attacking. And if you see, more and more we weaken the civilizational bonds, China is grabbing more and more power center in Sri Lanka. And this has become a very serious issue because as we have already discussed in the book also, they are creating a pearl garland of important naval centers throughout the ocean, which has been civilizational bedrock of Indian civilization. And this is creating a real problem. We have to wake up, and it is not as well defined as in the cases of jihadi forces. We don't know who is cooperating with the Chinese, who is not cooperating with the Chinese. We just simply don't know. China is real big threat, and we need a real intensive work on the Chinese threat perception. So, just to close, the last chapter of this book is India in the Clash of Civilizations, which talks about the clash of West versus China versus Islam. It is their fight. But how that fight is overflowing and playing itself in Indian soil. India is the territory, the Kurukshetra, where they're fighting each other. Not directly yet. It seemed like they're fighting some human rights problem, and they're fighting some Brahmanical hegemony and some Aryans or Hindus or whatever. It looks like that. Because right now they first want to destroy the common civilizational fabric. But at some point in time, they'll also be fighting each other. Because it's like predators, when they run out of easy prey, then they fight each other. So any expansionist ideology that wants to claim world supremacy will not tolerate another one which also claims the same. So the easy food is the somebody that doesn't have an aggressive, extroverted world conquest mentality, and Indian civilization hasn't ever had that, is an easy prey to go after them. So it looks like they all have a common interest first, because here is a huge elephant they can eat and keep busy eating, and good food for them for a while. But at some point, they'll have fault lines with each other, which has started happening in so many parts of Africa and so many parts of Europe, where after the pagans and the local natives were finished off, then it became Islam versus Christianity, or now it will be China versus Islam, and China versus the West. So India could either be a victim of these three fighting it out on our soil, but there's possible turn around into a positive scenario. The positive scenario is if we can hang together, and if we can develop and give human rights to our own people rather than depending on outsiders, and we can give them prosperity and keep unity in diversity, then we could be a model of diversity, coexistence, pluralism that others may want to follow. So India could export its civilizational model rather than destroying it and becoming a colony of various others. That's the crossroads. That is, you agree with that? Yeah, I totally agree. So we welcome feedback, including comments, criticisms, arguments, invitations to forums where we can go and argue and debate with other people. It is not being presented as a monologue that we want people to just accept. We just like you to consider that some of the questions raised and problems and issues raised are too complex to be solved very quickly, but